வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் குற்றம் கடிதல் அதிகாரத்தில் 9வது குறள். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. இந்த பொருள் எழுத்துக்களை அல்லது வார்த்தைகளை மாற்றி போட்டோம்னா பொருள் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க, நன்றி மறவா வினை நயவர்க்க. 2 கட்டளையாட்டம் சொல்கிறாரு. எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க, நன்றி மறவாவினை நயவர்க்க. இங்கே வியவர்க்க நயவர்க்க அப்படின்னா வியவர்க்கன்னா வியக்க வேண்டாம், நயவர்க்க அப்படின்னாக்கா விரும்ப வேண்டாம். எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க அப்படின்னா எப்பவும் நம்மளை புகழ்ந்துக்கக்கூடாது அல்லது நம்மளையே நம்ம பார்த்து வியந்துக்கக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, சிலர் உண்மையாலுமே திறமையானவர்களாக இருப்பாங்க. மற்ற எல்லாரை விடவும் அவங்க மிகவும் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க, மேன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் உயர்வு மனப்பான்மையால் இந்த பொருள்லையும் வீரத்திலையும் அறிவிலையும் நான் தான் பெரியவன் அப்படின்ற பெருமிதத்தினால் தன்னை பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்காமல் இருக்கணும். அதாவது தன்னை தானே மேன்மையுடையவனாக நினச்சிக்காமல் இருக்கணும். அதுதான் முதல் வார்த்தைக்கு அர்த்தம். எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க. எப்பொழுதும் நீ உயர்ந்தவனாக இருந்தாலுமே கூட உன்னை பற்றி ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. ஏன்னா நம்மை விட உயர்ந்தவன் எப்பொழுதும் எங்கேயாவது ஒருத்தன் இருப்பான். இந்த ஹிட்லர் அந்த அகம்பாவத்தில் தான் அழிஞ்சான். ஐரோப்பா முழுவதும் கைப்பற்றி ரஷ்யாக்குள்ளே நுழையும் பொழுது நான் எங்கே போனாலும் ஜெயம் அப்படின்ற இந்த ஒரு தான் அப்படின்ற இருக்கு இல்லைங்களா, அந்த உயர்வு மனப்பான், அதனால் அழிஞ்சான். கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தாருனாக்கா படைகள் சோர்வுற்று இருக்குது. ரஷ்யாவில் அந்த தட்பவெட்பம் பயங்கர குளிர். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தான் அப்படின்னா ஹிட்லர் அவன் ஜெயிக்க முடியாத ஆளாக கண்டிப்பாக இருந்திருப்பான். ஆனால் அவன்கிட்ட இருந்த அந்த உயர்வு மனப்பான், அந்த திமிரும் தான் அவனை அழிச்சுது. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைய இடம் பொருள் காலம் இதை கருதி மற்றவர்களுடைய இதை குறைச்சி மதிப்பிடாமல் காரியம் செய்யணும். அப்போ தான் அந்த காரியம் மேன்வரும். அப்படி இல்லாமல் தன்னை ரொம்ப வியந்து நன்றி பயவா வினை நயவர்க்க, என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறம் பொருள் இன்பம் இந்த 3ஐயும் கொடுக்காத காரியங்களை செஞ்சா சரி. ஏன்னா அந்த ஒரு என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதை வேணால் செய்கிறேன் அப்படின்னு செய்வோம் இல்லையா. அப்போ அந்த அறமும் கொடுக்கல, பொருளும் கொடுக்கல, இன்பமும் கொடுக்காத காரியங்களை செய்யும்போது என்னாகும் அப்படின்னா பழியும் பாவமும் கேடும் வரும். அதனால் எஞ்ஞான்றும் நயவர்க்க எதை நன்றி பயவா வினைகளை. ஆக இந்த ஒரே ஒரு பாடலில் 2 விஷயங்களை சொல்கிறார். என்னதை? இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் இதில் உயர்வு மனப்பான்மையை சொல்கிறார். நான் தான் சிறந்தவன் அப்படின்ற பெருமிதம் எப்போவுமே பட்டுக்கிட்டே இருந்தாக்கா அது ஒன்று அழிவில் கொண்டு போய் விடும் அப்படின்னும், அதாவது இன்னொன்று நம்மளை பெருமிதப்பட்டு வியந்தே என்ன பண்ணுறது, எந்த ஒரு நன்மை வருதா தீமை வருதா அப்படின்னு யோசிக்காமல் எந்த செயலை வேணால் செய்யணும்னு விருப்பப்பட்டு செய்யறது, அதுவும் பழி பாவம் கேடும் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இங்கே ஒரே குறளில் 2 சொல்கிறாரு. என்னது? ஒன்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இன்னொன்று மாண்பிறந்த மானம். முதல்ல 2 குறளில் கஞ்சத்தனத்தை பற்றி சொன்னார். இங்கே ஒரே குறளில் 2 குணங்களை பற்றி சொல்கிறார். அதனால் இந்த குணங்களை எல்லாம் ஒரு தலைவனாக இருக்கவன் கண்டிப்பாக தவிர்க்கணும், மற்ற எல்லாருமே தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த நல்ல விஷயங்கள் தேவை தான். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்து